வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சிம்பான்சி, அதாவது மனித குரங்கு, அதுக்குள்ள நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சிம்பான்சிகள் பார்க்கறதுக்கும் அது பண்ற ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப கியூட்டா இருக்குங்க. இது வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஆப்பிரிக்கால தான் நிறைய காண முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பான்சி வந்து எல்லாமே வெஜ் தான், ஆனா சம்டைம்ஸ் அது நான்வெஜ்ஜும் சாப்பிடும். சிம்பான்சிகள் பார்த்தா பொதுவா 5 அடி வரைக்கும் வளரும். அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 40 இருந்து 70 கிலோ வரைக்கும் இருக்கும். சிம்பான்சிகளுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள DNA 95 இருந்து 98% வந்து ஒத்து போகுங்க. அதனால தான் நமக்கு ஏதாவது நோய் வந்தா அது சிம்பான்சிகளையும் தாக்கும், சிம்பான்சிகளுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அது நம்மளையும் தாக்கும். நம் இனமடானி. சிம்பான்சிகள் தங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து என்ன, மூலிகை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு குணப்படுத்திடுங்க. அது மட்டும் இல்ல, தனக்கு குணமானதை மற்ற சிம்பான்சிகளுக்கும் கத்துக் கொடுக்கும். மூலிகை சிகாமணி சிம்பான்சி நல்லா இருக்குல்ல. சிம்பான்சிகளுக்கு அடிக்கடி கேஸ் ட்ரபிள் வருங்க. அதனால பாம்பு போடும். அப்படி பாம்பு போட்டுச்சு அந்த காட்டுப்பகுதியில் யாருமே இருக்க முடியாதான். நம்ம மூதாதையர்கள் தானே, வேற எப்படி இருப்பாங்க? மனுஷங்க மாதிரி சிம்பான்சிகளுக்கும் முடி அமைப்பு ஒன்னா தான் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா தலை முடியோட வேர்க்கால்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வயசான சிம்பான்சிகளுக்கு முடி கொட்டுற பழக்கமும் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைக்காதா? நிறைக்காதுங்க. பிகாஸ் அது நம்மள மாதிரி டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லைல்ல. சிம்பான்சிகளுக்கு ஞாபக சக்தி அதிகங்க. நம்ம ஒரு வாட்டி ஸ்டோன் பெப்பர் சிசர் அந்த கேமை சொல்லி கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை முழுக்க மறக்காதான் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு அதை கொண்டாந்தா தாயக்கட்டை, பரமபதம், அப்புறம் வந்து இருக்கிற எல்லா கேமையும் கற்றுக் கொடுக்கணும். சிம்பான்சிகள் அழிஞ்சு வர்றதுனால அதை வச்சு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேபான் அப்படின்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்பான்சியை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம்பா, விட்டுருங்க. சிம்பான்சிகள் சைன் லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்குங்க. அமெரிக்கால வாஷோ அப்படின்ற சிம்பான்சியை வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு 240 அமெரிக்க சைன் லாங்குவேஜ் தெரியுமா? நான் ஒரு சைன் லாங்குவேஜ் காட்டுறேன், கண்டுபிடி பாப்போம். எங்க சொல்லு. சிம்பான்சியோட அடல்ட் ஏஜ் அப்படின்னாலே ஆணை பொறுத்த வரைக்கும் 15 வயசு, பெண்ணை பொறுத்த வரைக்கும் 13 வயசுங்க. பெண் சிம்பான்சி எப்ப வேணா குட்டி போடும். அப்படி குட்டி போடும்போது ஒரு குட்டியை தான் போடும். அந்த குட்டி மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் தான் தோல்லையும் வயிற்றுலையும் கட்டி பிடிச்சி பாதுகாக்கும். தாய்ப்பாசத்துக்கு நிகர் வேற ஏது? காட்டுல வாழ்ற சிம்பான்சியோட ஆயுள் பாத்தீங்கன்னா 50 வயசுங்க. அதுவே வந்து அந்த சிம்பான்சியை ஜூலையோ இல்ல தனியா வச்சு பராமரிச்சாலோ கூடுதலா 10 வருஷம் 60 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கும். அப்ப தனியா உன்னை விட்டா நீ ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க மாட்டா இல்ல சிம்பான்சி. சிம்பான்சிகள் எப்பயுமே கூட்டமா தாங்க வாழும். அந்த கூட்டத்துக்குள்ள ஒவ்வொரு சிம்பான்சியும் அடுத்த சிம்பான்சியை அழகுபடுத்துறது தான் முக்கியமான வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கும். இன்கேஸ் ஒரு சிம்பான்சி டென்ஷனா இருந்ததுன்னா அதை கூல் டவுன் பண்ற வேலையும் இந்த சிம்பான்சிகளே பார்த்துக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. சிம்பான்சிகள் மனுஷங்களோட நல்லா ஜெல் ஆகுங்க. ஆனாலும் அது ஒரு வைல்ட் அனிமல், அதை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்லா வளர்ந்த சிம்பான்சி வந்து ஒரு நல்லா வளர்ந்த மனுஷனோட சக்திக்கு 6 மடங்கு அதிகமான சக்தி அந்த சிம்பான்சிக்கு இருக்குமா. அது வைல்ட் ஆச்சு, வீடு தாங்காது. ஸோ தள்ளி நின்று ஹாய் சொல்லுவோம். ஓகேயா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.